எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார். தேமுதிக கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக தகவல். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை வகித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா, எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் கூட ராஜ்யசபா எம்பி பதவி தொடர்பான கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடப்படுவதில்லை என எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதேபோலதான் தேமுதிக-உடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டார். ஆனால் ராஜ்யசபா எம்பி சீட் தொடர்பான ஒப்பந்தத்தில் தெளிவாக பேசிவிட்டுத்தான் கையெழுத்திட்டோம். முன்னாள் முதலமைச்சர் என்ற மாண்பின் காரணமாகத்தான் நாம் அந்த ஆதாரங்களை வெளியிடவில்லை. அதனால்தான் நாம் ஏமாந்து விட்டோம். பதவி கொடுப்பார்கள் என நம்பி இருந்தோம். பெரிய மனிதர் என நம்பி ஏமாந்தது போதும். இனியும் நாம் நம்ப தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்திற்கு எப்படி கூட்டம் கூடுகிறது என்பது உலகத்திற்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்திற்கு பணம், குடிப்பதற்கு மது ஆகியவற்றை கொடுத்து ஆள் கூட்டி வருகின்றனர். நமது கூட்டத்திற்கு கேப்டன் மீதுள்ள அன்பால் மக்கள் திரண்டு வருகின்றனர். இடத்தை சொன்னால் போதும், மக்கள் தானாக வந்து குவிகின்றனர் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு வரும் தேர்தலில் தேமுதிகவை தேடி அனைவரும் வருவார்கள் என்றும், வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக எத்தனை இடம் என்பதை எழுதி கொடுத்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் கடந்த ஜூன் 19ஆம் தேதி நடைபெற்றது. அதிமுகவிடம் இருந்து எப்படியாவது ஒரு மாநிலங்களவை எம்பி இடத்தை பெற தேமுதிக முயற்சித்தது. கடந்த லோக்சபா தேர்தலின் போது செய்த ஒப்பந்தத்தின்படி தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். ஆனால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் தற்போதைய தேர்தலில் தேமுதிகவுக்கு எம்பி சீட் இல்லை, அடுத்த தேர்தலில் வழங்குகிறோம் என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார். அதையடுத்து 2026 தேர்தலில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தரப்படும் என அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதனால் தேமுதிக தரப்பு அப்செட்டில் இருந்தது. இந்த சூழலில்தான் கட்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.